ஹலோ எவ்ரிவான், எப்படி இருக்கீங்க? ஸோ லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம்னாக்கா, நம்ம குரூப் 16 எலிமெண்ட் பார்த்து அதோட ப்ராப்பர்ட்டிஸ் போத் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல்ஸ் எல்லாம் பார்த்துட்டே வரும், சரியா? ஸோ அந்த விதத்தில் ப்ரீவியஸ் கிளாஸ் ஒரு கான்செப்சுவல் கிளாஸாக இருந்துச்சு. நியர்லி 40 minutes வீடியோவாக இருந்துச்சு அந்த கிளாஸ், ஓகே. அண்ட் அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கிளாஸும் கூட, சரியா? அதில் வந்து எப்படி ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ணும், ஓகே. அண்ட் செகண்ட்லி வந்து ஹேலைட்ஸ் ஆஃப் குரூப் 16 எலிமெண்ட் என்னன்னு பார்த்தோம், சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் ஹேலைட்ஸ்னால் எப்படி இருக்கும்? EX2ல் இருக்கும், ஓகே, EX4ல் இருக்கும், EX6ல் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஹேலைட்ஸ்ன்னு பார்த்தோம், சரியா? அதில் ஈன்றது உங்கள் குரூப் 16ஓட எலிமெண்ட், ஓகே. எப்போ போல் குரூப் 16 எலிமெண்ட் நம்ம ரிவிஷன் பண்ணிடலாமா? குரூப் 16 என்னென்ன இருக்குது? சாலோஜன் ஃபேமிலின்னு சொல்லுவோம். ஆக்சிஜன், சல்ஃபர், செலீனியம், டெலீனியம், பொலோனியம், ஓகே. ஸோ தீஸ் ஆர் ஆல் த குரூப் 16 எலிமெண்ட், ஓகே. திருப்பி ஒரு வாட்டி 16 ஆக்சிஜன், சல்ஃபர், செலீனியம், டெலீனியம் அண்ட் பொலோனியம். எனக்கு ஈஸியாக மெமரைஸ் ஆகிடுச்சு, ஓகே. அதே மாதிரி உங்களுக்கும் தெரியும், ஆயிருக்கும் தெரியும், ஓகே. ஸோ அதுதான் சொல்லிட்டு இருந்தேன். ஹேலைட் குரூப் பற்றி பார்த்துட்டு இருந்தோம் லாஸ்ட் கிளாஸ், சரியா? அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். ஹெக்ஸா ஹேலைட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அதெல்லாம் பார்த்தோம், ஓகே. இன்றைக்கி we will just continue with the topic, okay. Before that, 1 minute. ஓகே காய்ஸ், ஸோ கண்டினியூ பண்ணும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, டயாக்சிஜன் ஆஃப் குரூப் 16 எலிமெண்ட், ஓகே. குரூப் 16 எலிமெண்ட்டோட டயாக்சிஜனில் என்னென்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம், சரியா? பிஃபோர் தட் ஒரு கம்ப்ளீட் சம்மரி ஆஃப் டுடேஸ் வீடியோ என்னன்னாக்கா, ஃபர்ஸ்ட் திங், ஓகே, நம்மளால் O2 ஃபார்ம் பண்ண முடியுதான்னு பார்க்க போகிறோம், ஓகே. யூஸிங் குரூப் 16 எலிமெண்ட் எப்படி நம்ம O2 ஃபார்ம் பண்ணுற போகிறோம்னு பார்க்க போகிறோம். அண்ட் லேட்டர் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் போத் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ரெண்டுமே பார்ப்போம், ஓகே. அண்ட் லாஸ்ட் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக், டைப்ஸ் ஆஃப் ஆக்சைட்ஸ், ஓகே. அதாவது என்னென்ன ஆசிடு, பேசிக், நியூட்ரல் அண்ட் ஆம்ஃபாட்டிக் அந்த ஆக்சைட், ஓகே. ஆசிட் பார்க்க போகிறோம், பேசிக் அண்ட் நியூட்ரல், ஆம்ஃபோபேட்டிக் ஆசிட், ஓகே. இதெல்லாம் என்னென்னு பார்க்க போகிறோம், சரியா? ஸோ இன்றைக்கி வீடியோவில் இதெல்லாம் கவர் பண்ண போகிறோம். Now first thing வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டயாக்சிஜன், ஓகே. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டயாக்சிஜனில் ப்ரிப்ரேஷன் ஆஃப் டயாக்சிஜன் பார்க்க போகிறோம், சரி. எப்படி வந்து O2 கேஸ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோங்கிறத லெட் அஸ் ஜஸ்ட் சி ஃபர்ஸ்ட் வந்து லேபரேட்டரி மெத்தட், ஓகே. லேபரேட்டரி மெத்தடில் என்னன்னாக்கா ரொம்ப சிம்பிள் தான் ஆக்சுவலாக, சரியா? சிம்பிள் KClO3 பொட்டாசியம் குளோரேட், ஓகே. KClO3 எடுத்து நம்ம இப்போ ரொம்ப அதிகமான ஒரு ஹீட்டில் when we dissociate it, okay, dissociate பண்ணோம்னாக்கா in the presence of MnO2 as a catalyst, okay. இந்த ரியாக்ஷன் நம்ம பண்ணும்போது what happens, KCl தனியாக பிரிஞ்சு வந்துடும் as 2KCl, okay. அண்ட் O3 தனியாக வந்துடும், சரியா? அதாவது 3O2 பிரிஞ்சிடும், சரியா? ஸோ இட் இஸ் அ குவைட் சிம்பிள் ரியாக்ஷன், ஓகே. என்னென்னா KClO3 இன் அ வெரி ஹை டெம்பரேச்சர் நம்ம MnO2 இருக்கும்போது ஹீட் பண்ணாக்கா KCl 2KCl வந்து டிசோசியேட் ஆகிடும், 3O2 நமக்கு தனியாக கிடச்சிடும். அண்ட் ஜஸ்ட் நமக்கு இப்போ அடுத்து என்ன வேலை, we need to just collect the oxygen gas, ஓகே. இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட். ஸோ இப்போ செகண்ட் மெத்தட் என்னென்னா ஃப்ரம் ஓட்ஸ், ஓகே. லாஸ்ட் இயர் நினைக்கிறேன், லாஸ்ட் இயரே நீங்கள் படிச்சிருப்பீங்க ஓட்ஸோட ரிடக்ஷன் பற்றி, ஓகே. ஸோ மெட்டல் ஆக்சைடு ரிடக்ஷன், ஓகே. எப்படி ஓட்லேருந்து நம்ம வந்து ஆக்சிஜன் எடுத்துன்னு வர போகிறோம்னாக்கா மெட்டல் ஆக்சைடை ரிடக்ஷன் பண்ணோம்னாக்கா we will get oxygen. இதை வந்து லாஸ்ட் இயரே படிச்சிருப்பீங்க. ஓட்ஸ்ன்னு வச்சு மெட்டல், ஓகே, 10th ஸ்டாண்டர்ட் சிலபஸ், ரைட்? மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல் அண்ட் ஆக்சைட்ஸ்லாம் படிக்கும்போது அதில் ஓர்ன்ற டாப்பிக்கில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஓகே. நமக்கு வந்து மெட்டல் ஆக்சைடாக ஓர் கிடைக்கும், ஓகே. அந்த மெட்டல் ஆக்சைடை when we reduce it நமக்கு டைரெக்ட்லி ஆக்சிஜன் கிடைக்கும், ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல 2Ag2, ஓகே, 2Ag2O நம்ம எப்போ வந்து ஹீட் பண்ணுறோமோ அப்போ என்ன ஆகும், 2Ag தனியாக பிரிஞ்சு வந்துடும், அதாவது 4Ag தனியாக வந்துடும். அண்ட் ஆக்சிஜன் கேஸ் மட்டும் இருக்கும், O2 மட்டும் இருக்கும். சிமிலர்லி 2Fe2O3 இருந்துச்சுனாக்கா, ஓகே, அதை வந்து ஹீட் பண்ணும்போது we will get 4Fe, ஓகே. இங்கே ஒரு 2 Fe, 2 மாலிகுல், ஸோ 4Fe அண்ட் 3O2, ஓகே. 3O2 கேஸாக தனியாக பிரிஞ்சு வந்துடும். ஐ திங்க் ஈக்குவேஷன்ஸ் தான் உங்களுக்கு அந்தளவுக்கு டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன், am I right? ஓகே. அண்டு இன்னொன்று என்னென்னாக்கா
உங்களோட Fe3O4 ஓகே. Fe3O4 அதே மாதிரி ஹீட் பண்ணிங்கன்னா 3Fe and 2O2 வந்துடும். Pb3O4 ஹீட் பண்ணோம்னா 3Pb and 2O2 வந்துடும். சரியா, சிம்பிள். இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்னா ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஆக்சிஜன் பார்த்துட்ருக்கோம். ஓகே, அதில் 2 மெத்தட் பார்த்துருக்கோம். லேபரேட்டரி மெத்தட் இஸ் த சிம்பிளஸ்ட் மெத்தட். சிம்பிள் KCl3 அதாவது பொட்டாசியம் குளோரைடை ஹீட் பண்ணோம்னாக்கா 2KCl ப்ளஸ் 2KCl ப்ளஸ் 3O2 கிடைக்கும். அண்ட் நம்மளோட ரெக்வயர்ட் ஆக்சிஜன் இந்த இடத்துல இருக்குது. ஓகே, செகண்ட் ஸ்டெப் என்னென்னா, செகண்ட் மெத்தட் என்ன, ஓர்ஸை நம்ம ரெடியூஸ் பண்ணுறப்ப நமக்கு என்ன ஆகுது, மெட்டல் ஆக்சைடு ரிடக்ஷன் மூலமாக நமக்கு வந்து ஆக்சிஜன் கிடைக்குது. 2Ag2O ஹீட் பண்ணால் 4Ag ப்ளஸ் O2, 2Fe2O3 ஹீட் பண்ணோம்னா 4Fe ப்ளஸ் 3O2 அண்ட் லேட்டர் Fe3O4 இருக்குது, அதையும் ஹீட் பண்ணாக்கா வருது. மீதியெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ லாஸ்ட்டாக லெட். ஓகே, லெடோ. இதுதான் வந்து செகண்ட் மெத்தட். ஓகே, தேர்ட் ஒன் வந்து அதோட ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடில் நம்ம கொண்டு வரலாம். என்னென்னா ஃப்ரம் ஹைட்ரோஜன் பெராக்சைடு. ஓகே, நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஹைட்ரோஜன் பெராக்சைடு இஸ் கம்ப்ளீட்லி அன்ஸ்டேபிள் வென் வி சப்ளை UV ரேடியேஷன் ஆர் we supply enormous number of heat. ஓகே, ஸோ அதுதான் நம்ம பிரின்சிபல். ஹைட்ரோஜன் பெராக்சைடை நம்ம வந்து அல்ட்ரா வயலட் ரேஸோ இல்லை வந்து ஹீட் பாஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம 2H2O2 வந்து இட் வில் ஜஸ்ட் டீகம்போஸ் இன்டு 2H2O அண்ட் O2. ஓகே, டைரக்ட்லி உங்களுக்கு 2 molecules ஆஃப் வாட்டர் அண்ட் 1 molecule ஆஃப் O2 கிடைக்கும். சரியா, திஸ் ஒன் இஸ் த தேர்ட் மெத்தட். ஓகே, அண்ட் தென் த ஃபோர்த் மெத்தட், ஆக்சுவலி இது இண்டஸ்ட்ரியல் மெத்தட் சொல்லக்கூடாது. ஓகே, ஆக்சுவலி இது என்னென்னா லார்ஜ் சோர்ஸ் மெத்தட்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்கும், லார்ஜ் சோர்ஸு கிடைக்கும். இது வந்து இண்டஸ்ட்ரியல் மெத்தட் கிடையாது. இது என்னென்னா லார்ஜர் வால்யூம் மெத்தட்னு போட்டுக்கோங்க. ஓகே, லார்ஜர் வால்யூமில் வேணும்னா சிம்பிள் எலக்ட்ரோலிசிஸ் ஆஃப் வாட்டர். ஓகே, எலக்ட்ரோலிசிஸ் ஆஃப் வாட்டர் பண்ணிங்கனாக்கா யூ வில் கெட் ஆக்சிஜன் டைரக்ட்லி. எப்படின்னா இந்த இடத்துல ஒரு சேம்பர். ஓகே, இந்த சேம்பருக்குள்ளே யூ ஆர் ஜஸ்ட் ஃபில்லிங் வாட்டர். ஓகே, வாட்டர் ஃபுல்லாக ஃபில் பண்ணிப்பீங்க. இந்த இடத்துல 2 எலக்ட்ரோடு வச்சுப்பீங்க, ஒன்று கேத்தோட் அண்ட் ஒன்று ஆனோட். ஓகே, நவ் when you supply a very high power, ஓகே, ஒரு ஹை பவர் பேட்ரி கூட இதை கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஓகே, பேட்ரி கூட கனெக்ட் பண்ணும்போது எலக்ட்ரோலிசிஸ் நடக்கும். எலக்ட்ரோலிசிஸ் நடந்தாக்க என்ன ஆகுதுன்னா இந்த H2O மாலிக்யூல் வந்து ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது, H ப்ளஸ் அண்ட் OH மைனஸை வந்து பிரியும். அதுமாதிரி ரைட், H2O மாலிக்யூல் என்ன ஆகும்னா H ப்ளஸ் அண்ட் OH மைனஸை வந்து இட் வில் ஸ்ப்ளிட். ஓகே, இன்னும் கொஞ்சம் கரண்ட் கொடுத்து இன்னும் கொஞ்சம் எலக்ட்ரோலிசிஸ் பண்ணாகும். இந்த H ப்ளஸ் மாலிக்யூல்ஸ் தான் ஒன்றா சேர்ந்து இட் வில் get into a position where 4H plus and OH திருப்பியும் ஸ்ப்ளிட் ஆகி 2O2 மைனஸ். புரியுதா என்ன சொன்னேன்ட்டு? ஃபஸ்ட்டு H ப்ளஸ் அண்ட் OH மைனஸ் பிரியுது. ஓகே, இன்னும் ஸ்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்னும் கொஞ்சம் நிறைய என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்து எலக்ட்ரோலிசிஸ் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், இந்த OHம் வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு பிரிஞ்சிடும். ஓகே, when this OH also dissociate உங்களுக்கு என்ன கிடைக்கும், 4H plus plus 2 molecules of O2 மைனஸ் கிடைக்கும். ஓகே, இந்த விஷயம் தான் என்ன ஆகும்னா ஃப்யூச்சரில் இந்த O2 மைனஸ் இருக்குல்ல, இந்த O2 மைனஸ் போயிட்டு உங்களோட ஆனோடில், ஓகே, உங்கள் ஆனோடில் டெபாசிட் ஆகிட்டு O2 கேஸாக ஃபார்ம் ஆகிடும். ஓகே, சிமிலர்லி 4H ப்ளஸ் வந்து உங்கள் கேத்தோடில் போயிட்டு H2 கேஸாக வந்து ஃபார்ம் ஆகிடும். சரி, அப்போ உங்களோட கேத்தோட்லேருந்து H ப்ளஸ் கிளாஸ் வரும், H2O கேஸ் வரும், இந்த இடத்துல வந்து ஆக்சிஜன் கேஸ் வரும். ஓகே, திஸ் இஸ் சிம்பிள் மெத்தட் ஆஃப் எலக்ட்ரோலிசிஸ். இதோட டீட்டெயில் ஸ்டெப் என்னென்னா யூ கேன் டெஃபினெட்லி லுக் இன் டு அ புக். ஓகே, புக்கில் வந்து ரொம்ப டீப்பாக இதை பற்றி கொடுத்துருப்பாங்க, அதை எப்படி எழுதுறதுன்றதை நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. சரியா, இன்னும் ஒரு வாட்டி ஃபைனலாக சொல்கிறேன். எலக்ட்ரோலிசிஸ் ஆஃப் வாட்டர் இஸ் யூஸ்ட் இன் லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆக்சிஜன். சரியா, அது என்ன சிம்பிள் எலக்ட்ரோலிசிஸ் ப்ராசஸ் தான். இனிஷியலாக H2O வந்து என்ன பிரியும், H ப்ளஸ் அண்ட் OH மைனஸாக பிரியும். when we supply more எலக்ட்ரோலிசிஸ், அதாவது எலக்ட்ரோலிசிஸ் பவர் இன்னும் அதிகமாக்க இந்த OHO என்ன ஆகும்னா ஸ்ப்ளிட் ஆகிடும் அயோன்ஸாக. எப்படி ஸ்ப்ளிட் ஆகும்னா H2H ப்ளஸ் அண்ட் ஆக்சிஜன் வந்து தனியாக பிரிஞ்சுது. அப்போ என்ன ஆகும்னா 2O2 மைனஸாக பிரியும். அப்போ என்ன ஆகும்னாக்கா H ப்ளஸ்லாம் சேர்ந்து 4H ப்ளஸ் மாலிக்யூல் அண்ட் 2O2 மைனஸ் மாலிக்யூலாக வந்து ஃபைனலாக டிசோசியேஷன் ஆகிட்டு வரும். ஓகே, ஃபுல் சப்ளை கொடுத்ததுக்கப்புறம் ஃபைனலாக உங்களோட எலக்ட்ரோலிசிஸ் ரிசல்ட் என்னென்னா 4H ப்ளஸ் ப்ளஸ் 2O2 மைனஸ். இப்போ என்ன பண்ணும், இந்த O2 மைனஸ் சொல்யூஷனில் இருக்கிறதெல்லாம் இட் வில் ட்ரை டு மூவ் டு த ஆனோட் பார்ட், அதாவது நெகட்டிவ் டெர்மினல். ஓகே, நெகட்டிவ் டெர்மினலுக்கு மூவ் பண்ணும். சிமிலர்லி உங்களோட 4H ப்ளஸ் எல்லாம் என்ன பண்ணும், உங்களோட கேத்தோட் சைடுக்கு வந்து போய் மூவ் பண்ணும். ஓகே, ஸோ அப்படி மூவ் பண்ணுறப்ப என்ன ஆகணும்,
இது கேத்தோட் கூட சேர்ந்து H2 கேஸாக ஃபார்ம் ஆகிடும். ஆக்சிஜன் இது கூட சேர்ந்து அந்த O2 அயோன் வந்து இது கூட சேர்ந்து ஆக்சிஜன் கேஸாக ஃபார்ம் ஆகிடும். ஸோ ஃபைனலி யூ கேன் கலெக்ட் த ஆக்சிஜன் கேஸ் ஃப்ரம் த ஆனோட் டெர்மினல் அண்ட் திஸ் இஸ் அ ஹியூஜ் மெத்தட் பிகாஸ் இதுக்கு வெரி சிம்பிள் ப்ரொசீஜர் தான். கரெக்டாக உங்களுக்கு தேவைப்பட்டதெல்லாம் வெறும் வாட்டர் மட்டும்தான். ஸோ அதனால் லார்ஜ் குவான்டிட்டியில் உங்களால் வந்து ஆக்சிஜன் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகே, அண்ட் த லாஸ்ட் மெத்தட் வந்து இண்டஸ்ட்ரியல் மெத்தட் சொல்லலாம். ஓகே, இது இன்னும் சிம்பிளாக இருக்கும். எப்படின்னா ஜஸ்ட் தே யூஸ் ஏர் செப்பரேஷன். ஓகே, நமக்கு தெரியும் ஏரில் இருக்க 78% நைட்ரோஜன், 20.9% ஆக்சிஜன் அண்ட் ரிமைனிங் ஐ திங்க் 1% மீதி இருக்க எலிமெண்ட் எல்லாம் இருக்கும். சரியா? ஸோ இப்படி இருக்க ஒரு ஏரை ஜஸ்ட் ஒரு ஃபனல்குள்ளே போட்டு ஓகே ஜஸ்ட் ஃபனலில் போட்டு டிஸ்டிலேஷன் பண்ணிங்கன்னா டைரெக்ட்லி யூ கேன் obtain ஆக்சிஜன். ஓகே, தீஸ் ஆர் த மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிப்பேரிங் ஆக்சிஜன். சரியா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தியரி கொஷின்ஸ் எல்லாம் ரொம்ப கேட்பாங்க இந்த மெத்தடை, இந்த பாயிண்ட்ஸை. ஸோ லேபரேட்டரி புரிஞ்சிருக்கும், ரிடக்ஷன் புரிஞ்சிருக்கும், ஹைட்ரோஜன் பெராக்சைடு இண்டஸ்ட்ரியல் லெவல்லே 2 மெத்தட் பார்த்துக்கோங்க. ஒன்று எலக்ட்ரோலிசிஸ் வச்சு, இன்னொன்று வந்து ஏர் செப்பரேஷன் வச்சு. ஓகே, தீஸ் ஆர் த மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிப்பேரிங் ஆக்சிஜன். ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தியரி கொஷின்ஸில் நிறைய கேட்பாங்க இதை பற்றி தான் நிறைய மோஸ்ட் ஆஃப் த ப்ரீவியஸ் கொஷன்லாம் இதை பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு. ஓகே, நவ் ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி படிக்கணும். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் O2. ஓகே, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் O2ல என்னென்ன இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி கலர்லெஸ். O2 இஸ் அ கலர்லெஸ் கேஸ். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒருவேளை கலர்ஃபுல்லாக இருந்தாக்கா என்னத்துக்கு ஜிங்கிச்சான் எங்கே பார்த்தாலும் என்ன இருக்கும், பிங்க் ரெட்டு அப்படி இருந்திருக்கும்ல. O2 இஸ் டெஃபினெட்லி கலர்லெஸ் கேஸ். ஓகே, இப்போ தான் கம்போசிஷன் பார்த்தோம். 20.9% நியர்லி 21% என்ன இருக்குது அட்மாஸ்பியரில் O2 கேஸ் தான் இருக்குது. ஓகே, ஸோ உங்கள் அட்மாஸ்பியர் இவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குன்னா என்ன காரணம்? உங்கள் கேஸ் வந்து கலர்லெஸ்ஸாக இருக்குது. ஸ்பெஷலாக உங்கள் O2 கேஸ் வந்து கலர்லெஸ்ஸாக இருக்குது. ஓகே, செகண்ட் ஓடர்லெஸ். ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆக்சிஜனில் எந்த விதமான ஓடரும் இருக்காது. ஓகே, அண்ட் ஆல்சோ இட் இஸ் அ டேஸ்ட்லெஸ் கேஸ். இதெல்லாம் வந்து காமன் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. கலர்லெஸ், ஓடர்லெஸ் அண்ட் டேஸ்ட்லெஸ். ஓகே, ஃபோர்த் ஒன் இஸ் அ இன்ட்ரெஸ்டிங் திங் பட் ரொம்ப காமனான விஷயம் தான். என்னென்னா வெரி லெஸ் ஆர் மாட்ரேட்லி சாலபிள் இன் வாட்டர். சரியா? வாட்டரில் உங்கள் O2 வந்து ரொம்ப கம்மியாக தான் சால்பிள் ஆகும். எவ்வளோ எக்ஸாக்டாக இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பட் எக்ஸாக்ட் குவான்டிட்டி எவ்வளோனா 3.08. இந்த வேல்யூ ரொம்ப முக்கியம். cc in 100 cc ஆஃப் வாட்டர். ஓகே, இந்த இடத்துல எழுதியிருக்கேன். 100 cc ஆஃப் வாட்டர் எடுத்திங்கன்னா அதில் 3.08 cc ஆஃப் ஆக்சிஜன் தான் உங்களால் கிடைக்கும். ஸோ ஜஸ்ட் சி த எவ்வளோ மினிமமாக கிடச்சிருக்கு பாருங்கள். ஓகே, ஸோ 100 cc என்னென்னா 100 cm3. ஓகே, அண்ட் விச் இஸ் நத்திங் பட் 100 ml நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ 100 ml ஆஃப் வாட்டரில் தேர் இஸ் ஓன்லி 3.08 ml ஆஃப் O2. ஓகே, ஸோ ஸ்டில் உங்களோட அக்வாட்டிக் அனிமல்ஸ் தான் அதில் வாழ்றது. பிகாஸ் அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஆக்சிஜன் தேவைப்படாது. எந்த அளவுக்கு ஒரு ஹியூமனுக்கோ இல்லை ஒரு டின்னுக்கோ, நம்மளோட கான்செப்ட் கேப்சலோட ஹீரோ டின்னு, ஓகே, இவருக்கும் இல்லை அந்த ஓஷனில் இருக்க அனிமல்ஸ்ன்னு சொல்ல முடியாதுல்ல, ஃபிஷ்ஷஸும் அக்வாட்டிக் அனிமல்ஸ்க்கும் எந்த அளவுக்கு ஆக்சிஜன் தேவைன்னா ரொம்ப கம்மி. இவனுக்கு அதிகமாக ஆக்சிஜன் தேவைப்படும், இது கம்மியான ஆக்சிஜன் தேவைப்படும். ஸோ தட்ஸ் த ரீசன் ஆக்சிஜன் எவ்வளோ கம்மியாக இருந்தாலும் வந்து நம்ம அனிமல்ஸ் எல்லாம் வந்து ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து சீயில் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து தே குட் சர்வைவ். ஓகே, நவ் தீஸ் ஆர் த திங்ஸ். ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்ருக்கோம்ல, 4 ப்ராப்பர்ட்டி பார்த்தாச்சு. ஸோ இப்போ கண்டினியூ பண்ணுவோம் நம்ம. சரியா? ஆக்சிஜனோட ஐசோடாப்ஸ். ஓகே, ஐசோடாப்ஸ் என்னென்னு தெரியுமா? ஐசோடாப்ஸ் என்னென்னா ஒரு எலிமெண்ட் இருக்குது. ஓகே, இந்த இடத்துல அதோட அட்டாமிக் மாஸ் இருக்கும், இந்த இடத்துல அதோட அட்டாமிக் நம்பர் இருக்கும். ஐசோடாப்ஸ் அட்டாமிக் மாஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரியா? டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்டுக்கு சேம் அட்டாமிக் நம்பர் அண்ட் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் மாஸ் இருந்துச்சுன்னா வி கால் இட் ஆஸ் அன் ஐசோடாப்ஸ். சரியா? ஜென்ரலாக ஐசோடாப்ஸ்க்கும் பாருக்கும் கன்ஃபியூஷன் இருக்கும். சரியா? எப்படி அதுக்கு ஒரு சின்ன சிம்பிளான ஒரு சின்ன மெமோனிக்ஸ் என்னன்னாக்கா, சரி, திஸ் இஸ் an element. ஓகே, அட்டாமிக் நம்பர் கீழே இருக்குது, அட்டாமிக் மாஸ் கீழே இருக்குது. ஓகே, ஐசோடாப்ஸ். ஓகே, டாப்ஸ் என்ன? மேலே. ஓகே, டாப்னா மேலே. ஸோ எந்த எலிமெண்ட்டுக்கு மேலே இருக்க வேரியபிள் சேஞ்ச் ஆகுதோ அதை ஐசோடாப்ஸ்ன்னு சொல்லுவோம். சரியா? மேலே என்ன டெபிக் பண்ணும்? மாஸ் நம்பர். ஓகே, ஃபார் ஆல் த எலிமெண்ட் விச் ஹேஸ் சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர் ஆர் நோன் அஸ் ஐசோடாப்ஸ். ஸோ டாப் M. ஓகே, டாப்பை வச்சு மாஸ் நம்பர் மாறும்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் ஐசோ பார்ஸ்னாக்கா இந்த இடத்துல அட்டாமிக் நம்பர், இந்த இடத்துல அட்டாமிக் மாஸ்,
ஐசோபார்ஸ் பார்னாக்கா ஜஸ்ட் ரிமெம்பர் இட் இஸ் பாட்டம். ஓகே, பாட்டமில் இருக்க குவான்டிட்டி சேஞ்ச் ஆகும், அதாவது அட்டாமிக் நம்பர் சேஞ்ச் ஆகும், பட் அட்டாமிக் மாஸ் சேமாக இருக்கும். தீஸ் எலிமெண்ட்ஸ் ஆர் நோன் அஸ் ஐசோபார்ஸ். ஓகே, இது ஒரு சின்ன மெமோனிக்ஸ். ஓகே, நவ் ஐசோடோப்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். 3 ஐசோடோப்ஸ் இருக்குது ஆக்சிஜனுக்கு. ஓகே, ஆக்சிஜன் 16, ஆக்சிஜன் 17, ஆக்சிஜன் 18. தீஸ் ஆர் த 3 ஐசோடோப்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். சரியா, இது ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் colorless, second one odorless, third one tasteless, fourth one and the 3.06 08 cc per 100 cc water, fifth one isotopes of oxygen, which is 3 things. okay, so இந்த ப்ராப்பர்ட்டிஸ் தான் தெரிஞ்சிருக்கணும். சரியா, சிக்ஸ்த் ஒன் வந்து ரொம்ப சிம்பிள் ப்ராப்பர்ட்டி தான். என்னென்னா மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரீசிங் பாயிண்ட். ஓகே, ஃப்ரீசிங் பாயிண்ட் எப்படி இருக்கும்னாக்கா இட் இஸ் 55. K ஓட்டோட ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து 55 கெல்வின். ஓகே, அண்ட் அதே மெல்டிங் பாயிண்ட் பார்த்தோம்னாக்கா 90 கெல்வின். ஓகே, ரூம் டெம்பரேச்சரில் ஆக்சிஜன் எப்படி இருக்கும்னா இட் இஸ் ப்ரெசன்ட் ஆஸ் அ கேஸ் மாலிக்யூல். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஓகே, அண்ட் செவன்த் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பேராமேக்னெட்டிக் இன் நேச்சர். ஓகே, பேராமேக்னெட்டிக் நேச்சர்னால் என்ன அர்த்தம்னா ஒரு லோன் பேர் ஆட்டம் இருக்கும், ஒரு லோன் பேர் இருந்துச்சுனாக்கா வி கால் இட் ஆஸ் பேராமேக்னெட்டிக். ஓகே, நான் பெரிய கன்ஃபியூஷன் என்னன்னா ஆக்சிஜனுக்கு லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் வரைந்தால் என்ன பண்ணுவோம், மாலிக்யூலுக்கு இப்படி வரைவோம். கரெக்டாக 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4. ஸோ லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் வந்தாக்கா இப்படி வரும். கரெக்டாக, ஸோ இப்படி பார்த்தோம்னா தெர் இஸ் நோ லோன் பேர் ஃபார் ஆக்சிஜன். சரியா, பட் மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி படி தான் நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து மேக்னெட்டிக்காக பேராமேக்னெட்டிக்கான்றதை நம்ம டிசைட் பண்ணுவோம். பேராமேக்னெட்டிக்கா அண்ட் டயாமேக்னெட்டிக்கான்றதை டிசைட் பண்ணுவோம். சரியா, இது வந்து லாஸ்ட் இயர் நல்லாவே படிச்சிருப்பீங்க. லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சருக்கும் மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரிக்கும் தேர் ஆர் a lot of difference. கரெக்டாக, ஸோ மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி போட்டு பார்த்தீங்கன்னா அந்த நம்மளோட அந்த டயக்ராம் போட்டிங்கனாக்கா நல்லாவே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி வரும். கரெக்டாக போட்டிங்கன்னா ஒரு லோன் பேர் எலக்ட்ரான் கிடைக்கும், அதாவது 2 pi px1 அண்ட் ஸோ pi 2 py y1. ஐம் சாரி, டங் ட்விஸ்ட் ஆகிட்டு இருக்கு. சிம்பிள்டா. மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி ஃபார் O2 வரீங்க. ஓகே, ஜஸ்ட் யூ ட்ரா இட். ஓகே, நான் என்ன சொல்லியிருக்கேன், O2க்கு மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி வரைஞ்சி பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி வில் கெட் 2px1 அண்ட் டெஃபினெட்லி இது உங்கள் ஹோம்ஒர்க். ஓகே, மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி உங்களுக்கு ரிவிஷனும் ஆயிடும் அதனால். சரியா, நான் நினச்சிருந்தா ஐ கேன் ஈஸிலி ஜஸ்ட் ஒரு பிக்சரை ஷோ பண்ணிவிட்டு ஐ கேன் ஈஸிலி எக்ஸ்பிளைன் தட் திங் ஆல்சோ. ஓகே, பட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஜஸ்ட் கோ அண்ட் இல்லைனா கூகுளில் சிம்பிளி சர்ச் பண்ணுங்கள், மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி ஆஃப் ஆக்சிஜன் போட்டிங்கன்னா ஒரே ஒரு அன்பேர் மட்டும் கிடைக்கும் உங்களுக்கு. அதாவது 2px1 அண்ட் 2py1 மட்டும் அன்பேர்டாக கிடைக்கும். அதனால தான் வி கால் இட் ஆஸ் வாட், பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல். சரியா, மேக்னட்டிசம் நம்ம டிஃபைன் பண்ணோன்னா வி ஜஸ்ட் யூஸ் மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி. ஸோ O2ஓட மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி வந்து ஒரு பேர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் நமக்கு கிடைக்கும். ஸோ தட்ஸ் வி கால் இட் ஆஸ் அ பேராமேக்னெட்டிக் இன் நேச்சர். ஓகே, ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி. ஓகே, மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி, மாலிகுலர் ஆர்பிட்டல் டயக்ராம் ஃபார் O2 மட்டுமாச்சும் அட்லீஸ்ட் பாருங்கள். இந்த தியரி தெரியலனாலும் அட்லீஸ்ட் ஒரு வாட்டி O2ஓட மாலிகுலர் ஆர்பிட்டல் டயக்ராம் பார்த்துட்டு ஜஸ்ட் கண்டினியூ த வீடியோ. சரியா, ஒரு 2 நிமிஷம் பாஸ் பண்ணிக்கோங்க, பார்த்துட்டு வாங்க. ஓகே, அண்ட் எயித் ஒன் வந்து ஆக்சிஜன் ரியாக்ட் ரெடிலி வித் ஆல் த மெட்டல்ஸ். ஓகே, இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். ஆக்சிஜன் ரியாக்ட்ஸ் ரெடிலி வித் ஆல் த மெட்டல் எக்ஸப்ட் கோல்டு, சில்வர் அண்ட் லெட். ரியாக்டிவிட்டி சீரீஸில் இருக்க அந்த லாஸ்ட் இருக்க எலிமெண்ட்டை தவிர, மெட்டலை தவிர மீதி எல்லா மெட்டல் கூட ஆக்சிஜன் ரியாக்ட் பண்ணும். ஓகே, அண்ட் ஆல்சோ மெட்டல் அண்ட் நான் மெட்டல் ரெண்டு கூடயுமே ரியாக்ட் பண்ணும். சரியா, ரியாக்ஷன் இஸ் எக்ஸோதெர்மிக். இட் வில் ரிலீஸ் எனார்மஸ் நம்பர் ஆஃப் energy. Okay, so that's why we call it as a exothermic reaction. So என்ன சொன்னேன்னா ஆக்சிஜன் readily react with all the metal and non-metal except gold, silver and lead. ஓகே, இதை தவிர்த்து மீதி இருக்க மெட்டல் அண்ட் நான் மெட்டல் எல்லாத்துக்கூடையும் ஆக்சிஜன் will react and it is an exothermic reaction. சரியா, பட் ரிமெம்பர், சரியா, அதை நடக்கணும்னா you should give some external bond dissociation energy. Okay, because ஏன்னா O2ஓட bond dissociation energy is very high. It is 493.4 kilojoule per mole.
ஓகே, நான் என்ன சொல்கிறேன்னா ஆக்சிஜன் வந்து டெஃபினெட்லாக நோ டவுட் மெட்டல் நான் மெட்டல் கூட ரியாக்ட் பண்ணிடும் அண்ட் இட் வில் பி எக்ஸோதர்மிக். ஓகே, தேர் இஸ் நோ டவுட் இன் இட். ஓகே, பட் இதை ரியாக்ட் பண்ண வைக்கிறதுக்கு இனிஷியலாக யூ ஷுட் ப்ரொவைட் பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி. Now what is this bond dissociation energy? ஆக்சிஜனோட லூயிஸ் ஸ்ட்ரக்சர் இப்போ தான் வரைஞ்சோம் கரெக்டாக. ஆக்சிஜன் டபுள் பாண்ட், மீதி எல்லாமே பேட் எலக்ட்ரான்ஸ். ஓகே, 1 2 3 4 5 6. ஓகே, நவ் இதுக்கு என்ன இருக்குது, ஒரு டபுள் பாண்ட் இருக்குது. இது சிங்கிள் பாண்டாக இருந்துச்சுன்னா இதை ஈஸியாக உடச்சிருக்கலாம். டபுள் பாண்ட் இருக்குது, டபுள் பாண்டை உடைக்கிறது கஷ்டம். சரியா? ஸோ அப்போ என்ன அர்த்தம், இந்த பாண்டை உடைக்கிற எனர்ஜி நமக்கு அதிகமாக தேவைப்படும். சரியா? the energy required to break a bond is known as bond dissociation energy. Simple as that. Okay, the energy required to break a bond is known as bond dissociation energy. இந்த இடத்துல it is obviously a double bond, hence உங்களுக்கு வந்து அது எவ்வளோ அந்த வேல்யூனாக்கா 493.4 கிலோஜூல் மினிமம் எனர்ஜி கொடுத்தா தான் அந்த டபுள் பாண்ட் உடையும். அந்த டபுள் பாண்ட் உடைஞ்சாதான் யூ கேன் proceed with the reaction. Okay, நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்ருக்கோம். ப்ராப்பர்ட்டிஸை we have nearly completed the properties. Okay, nearly 8 ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருக்கோம். நியர்லி இல்லை, ஐ திங்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. வெரி குட், சூப்பர். ஸோ 8 ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் தீஸ் 8 ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ புரியுதா? இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம், சின்ன ஒரு ரிப்ளை பண்ணிடலாம். ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஆக்சிஜன் பார்த்தோம், ஐ மீன் ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஆக்சிஜன் கேஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதில் ஒரு 5 ஸ்டெப் இருந்துச்சு, 5 ப்ரொசீஜர் இருந்துச்சு. லேட்டர் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருக்கோம். ப்ராப்பர்ட்டிஸில் 8 பாயிண்ட் இருக்குது, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். சரியா? தியரி சாப்டர் தான் இந்த லெசன் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்லி தியரி தான். சரியா? ஸோ டெஃபினட்டாக கொஞ்சம் ஃபோக்கஸ் போட்டிங்கனாலே இந்த லெசன் ஈஸியாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். சரியா? அதோடு இல்லாமல் ப்ளீஸ், ஓகே, தயவு செஞ்சு புக் என்சிஆர்டியை ஜஸ்ட் கீப் அ காப்பி ஆஃப் என்சிஆர்டி பிசைட் யூ. சரியா? நம்ம கான்செப்டை பார்க்க தியரியும் படிச்சுட்டே வாங்க. ஓகே, பிகாஸ் இந்த லெசன் இஸ் கம்ப்ளீட்லி தியரி. ஓகே, அண்ட் it is not possible for me to explain all the theory part. ஓகே, எப்படி வந்து எக்ஸாமில் எழுதணுன்றதெல்லாம் I cannot explain in this very short time. ஓகே, 30 minutes or 40 minutes நான் வந்து ஃபுல்லாக பண்ண முடியாது. All I can do is I can just give you the concepts. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி பார்த்தோம் கரெக்டாக. இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஓகே, now you should be able to read the NCERT and understand their language. Okay, because நம்ம ஒரு CBSE போர்டு எக்ஸாம் எழுத போகிறோம். ஓகே, இன்னொரு 6 months or 7 months தான் நமக்கு போர்டு எக்ஸாம் அப்பியர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் ஓகே நமக்கு வந்து புக் லாங்குவேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நான் இந்த இடத்துல வீடியோவில் பார்க்குறப்ப மேபி ரீஜனல் லாங்குவேஜில் பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, அண்ட் நாட் தட் மச், ஆல்தோ என்னோட மோஸ்ட் ஆஃப் த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் தான் யூஸ் பண்ணி தான் வரேன் நான் கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகே, மேக்ஸை மட்டும்தான் ஐ வில் ஜஸ்ட் கோ என்டையர்லி இன் ரீஜனல் லாங்குவேஜ். கரெக்டாக இருந்தாலும் ஓகே, யூ ஷுட் ரீட் த புக் லாங்குவேஜை படித்து ஈச் அண்ட் எவ்ரி கொஷன்ஸை வந்து நீங்கள் புக் பேக்கில் இருக்க கொஷின்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி புக் பேக் கொஷனை சால்வ் பண்ணியிருக்கணும். ஐ ஹோப் ஸோ. இது வரைக்கும் நம்ம மேக்ஸ் பார்த்துருக்கோம், ஃபிசிக்ஸில் ஒரு லெசன் பார்த்துருக்கோம், கெமிஸ்ட்ரியில் ஒரு லெசன் பார்த்துட்ருக்கோம். ஃபர்ஸ்ட் லெசன், ரைட்? ஸோ இதில் இருக்க பேக் கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் தரவாக படித்து வச்சுருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, கம்ப்ளீட்டாக இதில் இருக்க எல்லா பேக் கொஷின்ஸும் டெஃபினெட்லி படிச்சிருக்கணும். பிகாஸ் இந்த வாட்டி வந்து உங்களுக்கு this time due to this COVID-19, ஓகே, இந்த COVID-19னால டெஃபினட்டாக உங்கள் எக்ஸாம்ஸ் வில் நாட் கெட் கேன்சல்டு, அதுக்கு சான்ஸே கிடையாது. அண்ட் ஆல்சோ இட் வில் நாட் கெட் போஸ்ட்போன், அதுக்கும் சான்ஸே கிடையாது. ஓகே, டெஃபினெட்லி எப்பவும் போல் மார்ச்சில் உங்கள் எக்ஸாம் நடக்க தான் போகுது. ஓகே, தேர் ஆர் டூ பாசிபிலிட்டி ரைட் நோ. சரியா? ஐதர் CBSE வில் ட்ரை டு ரெடியூஸ் த சிலபஸ், ஓகே, ஆர் செகண்ட் திங் வில் டெஃபினெட்லி ஹேப்பன். ஓகே, இந்த வாட்டி உங்கள் கொஷின்ஸ் தான் ரொம்ப சிம்பிளாக வரதுக்கான சான்ஸ் இருக்குது. சிம்பிள்னா மேபி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் கூட கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். ஓகே, ஜஸ்ட் அ கெஸ். ஓகே, அண்ட் உங்கள் கொஷின்ஸும் வந்து அந்த லெவலில் இருக்காது. இந்த வாட்டி கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா நியர்லி எல்லா ஸ்கூலுமே வந்து ஒரு செப்டம்பர் ஒரு அக்டோபரில் தான் நீங்கள் வந்து மேக்ஸிமம் ஸ்கூலுக்கு போவீங்க. ஓகே, ஆன்லைன் கிளாஸஸ் ஆர் நாட் தட் எஃபெக்டிவ் ஃபார் த ஸ்கூல் டைப் ஆஃப் டீச்சிங். கரெக்டாக ஸ்கூல் டீச்சர் ஸ்கூலில் சொல்லிக் கொடுத்தாலே புரியாது, இல்லை ஸ்கூல் டீச்சர்ஸ் ஆன்லைனில் சொல்லிக் கொடுத்தா என்னென்னு புரிய போகுது. ஓகே, ஸோ தீஸ் திங் அண்ட் ஆல் தே டு நோ. ஓகே, ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து பேப்பர் வந்து ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணுறப்போ இந்த வாட்டி உங்களுக்கு ஈஸியாக வர்றதுக்கான ஹை ப்ராபபிலிட்டி இருக்குது. ஓகே, ஸோ யூ ஷுட் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் தேட். இந்த சான்ஸ் தான் உங்களை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். இந்த சான்ஸை யூஸ் பண்ணிவிட்டு மினிமமாக 99%, 100% கூட ஈஸியாக எடுக்கலாம், டெஃபினெட்லாக எடுக்கலாம்.
கொஷின்ஸ் டஃபாக வராதுன்றப்போ ஈஸியாக 99-100% கூட நம்ம எய்ம் பண்ணலாம். ஓகே, ஜஸ்ட் ஃபாலோ த வீடியோஸ், ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணுங்கள், ப்ராப்பராக நோட்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பாருங்கள், புக் பேக் கொஷின் பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா நோபடி கேன் ஸ்டாப் யூ ஃப்ரம் கெட்டிங் 99-100% மார்க். ஓகே, ஐம் நாட் டெல்லிங் இட் லைக் தட் ஈஸிலி, நான் சும்மா அப்படி சொல்லலை. பிகாஸ் இட்ஸ் ஸோ சிம்பிள் டு கிராக் சிபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ரா. அங்கங்கே நீட் அண்ட் ஜேஇ, ஓகே, கேவிபிஒய் அந்த மாதிரி பெரிய பெரிய லெவல் எக்ஸாம்ஸ்லாம் படிக்கிற டஃப்னஸை பொறுத்த வரைக்கும் சிபிஎஸ்சி இஸ் ஜஸ்ட் அ கேக் ஃபார் தம். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு சிபிஎஸ்சியை ஒரு காம்ப்ளிகேஷனாக எடுத்துக்காதீங்க. சிபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் ஆர் ரியலி வெரி சிம்பிள் ஆஸ் கம்பேர்ட் டு த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். ஸோ டெஃபினட்டாக உங்களால் ஈஸியாக அட்லீஸ்ட் 95% மேலே ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, எப்போனா நான் சொன்ன அந்த லிஸ்ட்டை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஸோ இப்போ கண்டினியூ பண்ணுவோம், நம்ம டாபிக் கண்டினியூ பண்ணுவோமா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து ஆக்சைட்ஸ் பார்த்தோம்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்சைட்ஸ்னால் என்ன? ஓகே, பைனரி காம்போனன்ட் தட் கண்டைன் எலிமெண்ட்ஸ், ஓகே, கம்பைன் வித் ஆக்சிஜன். ஓகே, எனி எலிமெண்ட்டில் வந்து உங்கள் மெட்டலாகவும் இருக்கலாம், நான் மெட்டலாகவும் இருக்கலாம், இல்லாட்டி வந்து உங்களோட நியூட்ரல் மெட்டலாய்டும் வச்சுக்கோங்களேன். மெட்டல் நான் மெட்டலாய்டு. ஓகே, இந்த மூணுமே பைனரி கம்பவுண்டாக கம்பைன் ஆச்சுன்னா வித் ஆக்சிஜன் உங்களுக்கு வந்து ஆக்சைடு சொல்லுவோம். பைனரி காம்பவுண்ட்னா என்னன்னாக்கா, ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆட்டம், மேபி ஒன்று வந்து ஒரு மெட்டல் அண்ட் அதர் இஸ் அண்ட் ஆக்சிஜன். ஸோ இது என்ன, ஒரு ஆட்டம் ரெண்டு ஆட்டம், பைனரி ஆட்டம். when this binary atom combines, okay, with oxygen, it will give oxide. Okay, simple as that. Now oxides la there are two types, mainly two type of oxide irukku. One வந்து simple oxide, இன்னொன்று வந்து mixed oxide. ஓகே, நேம் வச்சே சொல்லிடலாம். சிம்பிள் ஆக்சைடுனா ஒன்றும் இல்லை, ஒரு எலிமெண்ட் அண்ட் ஒரு ஆக்சிஜன் சேர்ந்தா சிம்பிள் ஆக்சைடு. ஓகே, ஐ ரிப்பீட், ஆக்சைட்ஸில் ரெண்டு டைப் இருக்குது, சிம்பிள் ஆக்சைடு அண்ட் மிக்சட் ஆக்சைடு. ஓகே, சிம்பிள் ஆக்சைடுனா சிம்பிளாக ஒரு எலிமெண்ட் அண்ட் ஒரு ஆக்சிஜன் மட்டும் சேர்ந்துருச்சுன்னா சிம்பிள் ஆக்சைடு. ஃபார் எக்ஸாம்பிள் Al2O3, Fe2O3, Cl2O3, Cl2O2, கரெக்டாக? ஸோ தீஸ் திங்ஸ் ஆர் நோன் அஸ் சிம்பிள் ஆக்சைடு. ஒரே ஒரு எலிமெண்ட் ஆக்சிஜன், ஒரே ஒரு எலிமெண்ட் ஆக்சிஜன், ஒரே ஒரு எலிமெண்ட் ஆக்சிஜன். மிக்சட் ஆக்சைடுனா என்னன்னாக்கா, கம்பைன்ட் ஃபார்மில் இருந்துச்சுன்னா மிக்சட் ஆக்சைடு. ஃபார் எக்ஸாம்பிள் Fe3O4, ஓகே, Pb3O4. ஸோ தீஸ் திங்ஸ் ஆர் கால்ட் அஸ் மிக்சட் ஆக்சைடு. ஓகே, ஸோ எல்லாருக்கும் என்ன டவுட் வரும்னா, இங்கே வந்து ஒரு எலிமெண்ட் ஒரு ஆக்சிஜன், இங்கே ஒரு எலிமெண்ட் ஒரு ஆக்சிஜன், அப்புறம் எப்படி இதை நம்ம மிக்சட் ஆக்சைடு சொல்கிறோம்? சரியா? எதை பேஸ் பண்ணி நம்ம சிம்பிள் அண்ட் மிக்சட் சொல்கிறோம்னாக்கா, சிம்பிள் ஜஸ்ட் ஆக்சிடேஷன் நம்பர். ஓகே, ஆக்சிடேஷன் நம்பர் வந்து பாருங்கள், இந்த Fe3O4க்கு ஆக்சிடேஷன் நம்பர் எழுதுறேன். சரியா? let us take x as unknown for Feயோட ஆக்சிடேஷன் நம்பர் தெரியாது. ஓகே, ஸோ 3x, ஓகே, ப்ளஸ் 4 இன்ட்டு -2, அதாவது -8. 3x - 8 = 0 போட்டோம்னா x வந்து 8/3. 8/3 ஆக்சிடேஷன் நம்பர் பாசிபிளா? நோ. ஆக்சிடேஷன் நம்பர் எப்போவுமே என்னவாக இருக்கணும், ரேஷனல் நம்பராக இருக்கக்கூடாது, அதாவது p/q ஃபார்மெட்டில் இருக்கக்கூடாது. இட் கேன் பி -3, -2, -1, 0, 1, 2, 3, எனிதிங், பட் இட் கேனாட் பி அ டெசிமல். ஓகே, அது வந்து ஒரு இன்டிஜராக மட்டும்தான் இருக்க முடியும் ஆக்சிடேஷன் நம்பர். ஓகே, பட் இந்த இடத்துல என்ன வந்துச்சு, உங்கள் ஆக்சிடேஷன் நம்பர் 8/3. சிமிலர்லி Pb3O4க்கு 3 × x - 8 = 0. ஸோ x = 8/3 அகெயின். ஸோ இதுவும் என்னது, திஸ் இஸ் ஆல்சோ நாட் பாசிபிள். ஓகே, அப்போ என்ன இருக்குன்னா, சிம்பிள் மிக்சடாக இருக்குது. ஆக்சிடேஷன் அந்த எலிமெண்ட் வந்து மிக்சடாக இருக்குது, ஒன்றுக்குள்ளே ஒன்று மிக்சட் ஆனதுனால ஒரு ப்ராப்பர் இன்டீஜர் வேல்யூவில் உங்கள் ஆக்சைடு வரலை. ஓகே, ஸோ அதனால தான் வி கால் இட் ஆஸ் அ கம்பைன். அதுவே இதுக்கு பார்த்தோம்னு நினச்சிக்கோ, Al2O3க்கு 2 × x - O3னா 3 × -2 பண்ணோம்னா -6. ஓகே, = 0. ஸோ அப்போ x = என்ன வந்து 3. சி, ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் Al வந்து என்ன ஆச்சு, 3ன்னு வந்துடுச்சு. சிமிலர்லி Feயோடதும் போட்டு பாருங்கள், Clோடதும் போட்டு பாருங்கள், யூ வில் டெஃபினெட்லி கெட் இன் இன்டீஜர். ஓகே, ஸோ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை வச்சு தான் வி டிஃபைன் இட் ஆஸ் சிம்பிள் ஆக்சைடு ஆர் மிக்சட் ஆக்சைடு. ஓகே, இது வந்து ஒரு பார்ட். சிம்பிள் ஆக்சைடுமே வந்து என்ன இருக்குன்னா உங்களுக்கு, ஓ மை காட், 1 minute, what happened? ஓகே, நத்திங். ஸோ சிம்பிள் ஆக்சைடுமே என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு திருப்பி 3 பார்ட்டாக பிரிய போகுது. ஐ ரிப்பீட், ஆக்சைட்ஸில் 2 பார்ட், சிம்பிள் ஆக்சைடு அண்ட் மிக்சட் ஆக்சைடு. சிம்பிள் ஆக்சைடில் அகெயின் 4 பார்ட்ஸ் இருக்க போகுது. ஒன்று ஆசிட் ஆக்சைடு, இன்னொன்று பேசிக் ஆக்சைடு, இன்னொன்று வந்து நியூட்ரல் ஆக்சைடு, அண்ட் இன்னொன்று ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆம்ஃபோடெரிக் ஆக்சைடு. ஓகே, தீஸ் ஆர் த 4 types ஆஃப் சிம்பிள் ஆக்சைடு. அதில் ஃபஸ்ட்டு ஆசிட் ஆக்சைடுன்னு என்னன்னாக்கா, சிம்பிள் when they react with water and they provide acid, simple.
ஆசிட் ஆக்சைடுனா என்னன்னாக்கா அந்த ஆக்சைடு வந்து வாட்டருக்குள்ளே ரியாக்ட் பண்ணிவிட்டு ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா வி கால் இட் ஆஸ் ஆசிட் ஆக்சைடு. சரியா? ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா CaO. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா CO2. ஓகே, CO2 + H2O gives H2CO3 கார்போனிக் ஆசிட். நல்லா தெரிஞ்ச விஷயம் தானே. செகண்ட் வந்து SO3யும் H2வும் நம்ம ஜாயின் பண்ணோம்னா என்ன கிடைக்குது? H2SO4 which is nothing but hydrochloric sulfuric acid, right? Now இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் நல்லா கவனிங்க. ஓகே, நல்லா கவனிச்சுட்டு ஜஸ்ட் இதையும் பாருங்கள். ரெண்டுமே என்னது? கார்பன் அண்ட் சல்ஃபர் ஆர் வாட்? நான் மெட்டல். ஓகே, ஸோ கேன் ஐ கால் போத் த திங்ஸ் ஆஸ் நான் மெட்டல் ஆக்சைடு? ஓகே, நான் மெட்டல் ஆக்சைடாக இருந்துச்சுனாக்கா ஐ எம் கெட்டிங் ஆசிடிக். சரியா? ஸோ சிம்பிளாக நான் ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வரேன். என்னன்னாக்கா ஆல் த நான் மெட்டல் ஆக்சைட்ஸ் ஆர் அசிடிக் இன் நேச்சர். புரியுதா? ஆல் த நான் மெட்டாலிக் ஆக்சைட்ஸ் ஆர் அசிடிக் இன் நேச்சர். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் CO2, SO2, SO3, Cl2O7 இது எல்லாமே என்னன்னா அசிடிக் ஆக்சைடு. ஓகே, பட் also some metal oxide be acidic in nature. For example, those oxide in which metal have high oxidation state. அதாவது என்ன சொல்கிறேன்னா எல்லா நான் மெட்டாலிக் ஆக்சைடும் இட் இஸ் கோயிங் டு பி அன் அசிடிக் ஆக்சைடு. ஓகே, ஆல்சோ மெட்டல் ஆக்சைடு இருக்குல்ல, அதுவும் சிலது வந்து அசிடிக் ஆக்சைடாக இருக்கும். ஓகே, என்னென்ன மெட்டல் ஆக்சைட்லாம் அசிடிக்காக இருக்குன்னா விச் ஹேஸ் வெரி ஹை ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் Mn2O7 மேங்கனீஸ். ஓகே, இது என்னது? இது ஒரு நம்மளோட மெட்டல். ஓகே, வென் திஸ் மெட்டல் இதுக்கு வந்து நான் ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கிறேன் 2 × X. ஓகே, 2 × X 7 × 2 7 × -2 பண்ணோம்னா ஆக்சிஜனோட இது என்னன்னா -2. 7 × -2 பண்ணால் -14. 2x - 14 = 0. ஸோ x = 7. ஓகே, 7 இஸ் அ வெரி ஹை ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகே, 7ன்றது ஒரு சின்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட் கிடையாது, வெரி ஹை ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ இது இவ்வளோ வெரி ஹை ஆக்சிடேஷன் ஸ்டேட் காமிக்கிறதுனால திஸ் திங் வில் கிவ் யூ அசிடிக் ஆக்சைடு. ஓகே, சிமிலர்லி CrO3 இதுக்கும் வந்து +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்குது. அதனால் இது என்ன பண்ணுன்னா இது வந்து அசிடிக் நேச்சர் காமிக்கும். சரியா? டைரக்ட் கொஷின் கேட்பாங்க. எப்படின்னாக்கா நான் மெட்டல் ஆக்சைடு எல்லாமே வந்து ஆசிடிக் ஆக்சைடாக ஃபார்ம் ஆகும். பட் whereas the metal oxide Mn2O7 and Cr2O3 are showing acidic in nature. Okay, are acidic in nature. Can you explain it அப்படின்ட்டு கொஷின் கேட்பாங்க. ஸோ என்ன உங்களோட ஆன்சர் இருக்கணும்? இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான். ஓகே, ஆக்சிடேஷன் ஸ்டேட் ரொம்ப அதிகமாக இருக்க மெட்டல்ஸ் எல்லாம் என்ன ஷோ பண்ணும்? சம் மெட்டல் ஆக்சைடு பி அசிடிக் இன் நேச்சர் when they have very high oxidation state. ஓகே, இது ஒரு பாயிண்ட். செகண்ட், பேசிக் ஆக்சைடும் அதே மாதிரி react with water and produce base. For example, CaO + H2O will give CaOH twice, Na2O + H2O gives 2NaOH, and K2O + H2O will give 2KOH. கரெக்டா? now ஸோ இப்போ என்ன சொல்லணும்னா all metal oxide are basic oxide. ஓகே, எல்லா மெட்டல் ஆக்சைடு இதெல்லாமே என்னது? மெட்டல்ஸ். எல்லா மெட்டல் ஆக்சைடும் பேசிக் ஆக்சைடை காமிக்கும். சில மெட்டல் ஆக்சைடு வில் ஷோ அசிடிக் ஆக்சைடு. அதுக்கான ரீசன் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ என்ன கன்க்ளூஷன்? ஆல் மெட்டல் ஆக்சைடு ஷோ பேசிக் இன் நேச்சர். சரியா? ஆம்ஃபோட்டரிக்னா ஒன்றோட தீஸ் ஆர் reacting, these can, okay இப்படி படிங்க. ஓகே, these can react/behave with acid/base as acid/base. அதாவது these react, okay, as acid. Okay, these react with acid and show as acid, or these behave as acid and show acidic nature. Okay, அதே மாதிரி உங்கள் காம்பினேஷன் அப்ளை பண்ணிக்கோங்க. react with base and show acid possible, react with base and show base possible. சரியா? ஸோ ஒரு எலிமெண்ட் if it shows both acid and base property we call it as amphoteric property, and best example is ZNO and Al2O3. ஓகே, ஸோ எப்படின்னு பார்ப்போம். Al2O3 மட்டும் கன்சிடர் பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ Al2O3யில் இஃப் ஐ எம் ஆடிங் 6, இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் டெஃபினெட்லி வரும். உங்கள் கொஷின் கண்டிப்பாக வரும். இந்த ஈக்குவேஷன் கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணிடுங்க. சரியா? Al2O3யை 6HCl and 9H2, அதாவது Al2O3 கூட ஆசிட் அண்ட் வாட்டர் ஆட் பண்ணுறேன். ஓகே, அப்போ என்ன கிடைக்கும்னா Al2H2O 6 whole power 3+. சரியா?
ப்ளஸ் 6Cl மைனஸ் கிடைக்கும். சரியா? இந்த ரியாக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ப்ளீஸ் தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. 2 மார்க் கொஷின்ஸ்லையோ இல்லை 1 மார்க் கொஷின்லையோ இல்லை வந்து டேரெக்டாக 5 மார்க் கொஷினில் ஒரு பெரிய லென்த்தி கொஷனில் இது ஒரு பார்ட்டாக கேட்பாங்க. சரியா? அதே மாதிரி Al2O3 நான் ஒரு பேஸ் கூட வாட்டர் கூட இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணனாக்கா 2Na3AlOH6 கிடைக்குது. ஓகே, ஸோ இதுதான் வந்து நான் சொன்ன அந்த கேஸ். ஓகே, போத் இட் கேன் ரியாக்ட் வித் ஆசிட் ஆஸ் வெல் அஸ் பேஸ். அண்ட் ஃபைனலாக நியூட்ரல் ஆக்சைடு. நியூட்ரல் ஆக்சைட்னா பை த நேம் இண்டிகேட் இது வந்து நைதர் ஆக்சைடு, it shows behavior as neither an acid nor a base nor an amphoteric அப்படின்னு தான் நியூட்ரல்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் மட்டும்தான் கேட்பாங்க, CO, NO and N2O. okay, so I think with this the properties are finished. நம்ம இன்னைக்கு பார்த்ததெல்லாம் கிளியராக புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அண்ட் இட் இஸ் a very lengthy topic. கண்டிப்பாக NCERTயில் ஒரு ரீடிங் கொடுத்துருங்க. நான் இதுக்கப்புறம் இன்னொரு சின்ன டாபிக் இருக்குது, அதை மட்டும் முடிச்சிட்டோம்னாக்கா this part will get over. அண்ட் அதுக்கப்புறம் குரூப் 16 பார்த்துருக்கோம்ல, 17 பார்த்துடலாம். சரியா? தேங்க்யூ ஸோ மச்.